நம்ம ராகவத்தின் டிஃபன் சென்டருக்கு வந்தீங்கன்னா விலை குறைவாக மன நிறைவாக நல்லா சாப்பிட்டு போகலாம். வரீங்களா? நலன் 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 அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? இதை வந்துட்டம்மா. என்னங்கம்மா? இதுல கோதம்பு இருக்கு, போய் அரைச்சிட்டு வந்துரு. சரி. அப்புறம் அப்படியே மளிகை போயிட்டு வரும்போது பையனை கையோட கூட்டிட்டு வா. லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், மளிகை சாமான் வாங்கணும். சரிங்கம்மா. போனோமா வந்தோமான்னு இருக்கணும், சும்மா அங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்க கூடாது. புரியுதா? புரியுது. இந்த பக்கம். ஆமா, இந்த பக்கம். ஐயோ, ஏன்பா அம்மா, மாடியில துணியில காய போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு போய் அயன்காரங்கிட்ட கொடுத்துட்டு பாப்பாவோட யூனிஃபார்ம் மட்டும் உடனே வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிங்கம்மா. நில்லுப்பா, மொட்டை மாடி மேல இருக்கு, இங்க போறீங்க? அம்மா, நீங்க ஒரு வேலை சொல்றீங்க, அபிராமி அம்மா ஏற்கனவே ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு அப்புறமா உங்க வேலையை செய்யறேனே, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா லேட்டா செஞ்சா அபிராமி அம்மாவுக்கு கோவம் வந்துடும். ஒரு நிமிஷம். என்ன நாராயணா, புதுசாக வேலைக்கு சேர்ந்த மாதிரி நீ பேசலையே? ஏன்பா, சாந்தி மட்டும் அப்படியே பேசுறது?
அவங்களும் இந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு முதலாளி அம்மா தான். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டோட சின்ன மருமகளும். ஞாபகம் வச்சுக்கோ. அதான் நீயே சொல்லிட்டியே, இவங்க சின்ன மருமக, அப்ப பெரிய மருமக பேச்சை தானே கேட்கணும். நீ இத்தனை நாளா இந்த வீட்டில் என்னத்த குப்பை கொட்டின? இந்த பாரியா, ஒருத்தர் வீட்டில் வேலை செஞ்சா யார்கிட்ட பவர் இருக்குது, யார் சொல்றத கேட்கணும், யாரை யார்கிட்ட போட்டு கொடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். ஐயா, நீ ஒரு பிரயோஜனம் இல்லையா. டேய், என்ன பேசுற? என்னத்தை தெரிஞ்சுக்கிட்ட? நாராயணா, இந்த வீட்டில் அபிராமியம்மா தான் மெயின் சுவிட்சு. அவங்க வச்சதுதான் சட்டம். அந்த அம்மா சொல்றபடி கேட்டு நடந்தா நம்ம வாழ்க்கை பிரேக் இல்லாம நல்லா ஓடுங்க. வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாள் கணக்கு வேணாம் ஐயா, மணிக்கணக்கு போதும். இது வரையா பெரிய முதலாளி அம்மா, மதன் சார், அவங்களே யாரும் இவங்க பேசி தட்டுறதில்ல. அப்புறம் நாம மட்டும் என்னையா, இவங்க பேச்சை கேட்டு நடந்துகிட்டா காலம் தானே ஓடுது, அவ்வளவுதான். இது பாரியா, ஒரு வீட்டில் யாரு ஸ்ட்ராங் பார்ட்டி அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதை பாரு, எனக்கு இப்போவே லேட் ஆயிடுச்சு, அம்மா திட்டுவாங்க, போய் வேலையை பாரு. தோணன்னு ஏதாவது பேசிக்கிட்டு. வாடா அர்ஜுன். இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லடா, அதான் ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டேன். நீ இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம். கார்த்திக், நீ எதுக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா பட்டக்கல்லே படம்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்சரான இடத்துலயே மறுபடியும் ஏதாச்சும் ஆச்சுன்னா தேவையில்லாத கஷ்டம் தானே. டேய், நீ ஒரு மிலிட்ரிமேன் கிட்ட பேசிட்டு இருக்கடா. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நத்திங். இதே வார்ஃபீல்டாக இருந்திருந்தா இதே உடஞ்ச காலோட போய் நான் எதிரிகளை சுட்டிருப்பேன்டா. அதான்டா ஒரு மிலிட்ரிமேனோட ஸ்பிரிட். என்னைக்கு நான் இங்கே வந்தனோ நானும் சராசரி மனுஷன் ஆயிட்டேன்டா. இல்லடா, நீ சராசரி மனுஷனே இல்லை. பல விஷயங்கள் இருக்கு, அதில் இதுவும் ஒன்று. உண்மையிலே ஒன்றை தாக்கினவங்க என்ன தான் புரிய வச்சுருக்காங்க. என் பைக்கை நீ எடுத்துகிட்டு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். அப்போ பரவாயில்லடா, நான் அடிப்படத்துல எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் உனக்காக அடிபட்டிருக்கேன்டா. இதுக்காக தான் சொன்னேன், நீ சராசரி மனுஷனே இல்லை. டே, என்னை பாராட்டினதெல்லாம் போதுண்டா. முதல்ல உன்னை ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு போன அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடி. பகை எப்பவும் வளர விடக்கூடாதுடா. யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் கம்பெனியில் முரளின்னு ஒருத்தன் வேலை செய்கிறான், அவன் தான். ஆனால் ப்ரூவ் பண்ண முடியலையே. தகுந்த ஆதாரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நானே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். டேய், இந்த மேட்ரு என்கிட்ட வர்றா, நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த விஷயத்தை தொட்டாலும் அது பிரச்சனையில் தான் போய் முடியுதுடா. அனிதா வர ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இந்த தடவை முரளியை நான் பார்த்துக்கிறேன்டா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாடுறா. நான் ஜாக்கிரதையாக இருக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல உன் உடம்ப பார்த்துக்கோ. அதுக்கு என்ன, எல்லாத்துக்கும் அன்னைக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான்டா காரணம். இந்த உலகத்தில் நடந்த பெரிய அதிசயமே அதுதான். டேய், என்னடா சொல்ற? சரியா கேட்கல. இல்லை, உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், பார்த்துட்டேன், கிளம்புறேன். ஆமா, என் தங்கச்சி பற்றி ஒன்றுமே சொல்லலை, நீ பாட்டு போயிட்டே இருக்க. உன் தங்கச்சி பற்றி உனக்கு தெரியாதா? ஷேர் மார்க்கெட் மாதிரி எப்போ ஏறுவா எப்போ இறங்குவான்னு யாருக்குமே தெரியாது. நீ உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன்டா. என் தங்கச்சி கிட்ட இருக்க குறைய இது வரைக்கும் வெளியில சொல்லாம மறைக்கிற பாரு. எப்படியோடா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். பாப்போம். எல்லா புருஷனோட சந்தோஷமா பொண்டாட்டி கையில தான் இருக்கு. வரட்டுமா?
பாய். சாந்தி சொல்கிறா நீங்கள் தான் அனிதாவை தினேஷ் கிட்ட அனுப்பி சுவாதி இனிமே அவள் விஷயத்தில் தலையிட வேணாம்னு சொல்ல சொன்னீங்களாமே, உண்மையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆப்பிள் சாப்பிட்றியா? ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். ஹே, வை டென்ஷன்? இவ்வளோ நாள் ஊமையா இருந்த அந்த சாந்தி இப்ப பேச ஆரம்பிச்சிட்டா. புருஷன்கிட்ட போட்டு கொடுக்குறாளாம். ஊமை பேச ஆரம்பிச்சிட்டாங்கறியா? ஆமா, நானே கேட்டேன். கொஞ்ச நாளாவே அவ பேச்சுல ஒரு மாதிரியா தான் இருக்கு. இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் ஒரு விதமா பேசுறா, என்கிட்ட மட்டும் வேற மாதிரி பேசுறா. உனக்கு ஏதாவது பிரமையா இருக்கும். ராஜு உன்னை பத்தி ஹாஸ்பிட்டல் அவகிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துருப்பானுன்ற சந்தேகம் உனக்கு. அப்படின்னா அந்த சந்தேகம் தப்புங்கறியா? தப்புன்னு சொல்ல வரல. ஒருவேளை அப்படியே ராஜு சாந்தி கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருந்தா அவ உன்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டா. அதேதான் எனக்கும் புரியல. அக்கான்னு கூப்பிடுறா, குழஞ்சு பேசுறா, உருகுறா. ஆனா என்னை பத்தி கார்த்திக் கிட்ட போட்டு கொடுத்துட்டா. ரம்யா, நான் அனிதா போய் தினேஷ் கிட்ட பேச சொன்னேன்ல, அதுல ஏதோ தப்பு தெரிஞ்சு அது தப்புங்கிற மாதிரி கார்த்திக் கிட்ட சொல்லிட்டா. அவன் பாவம் யதார்த்தமா என்ன கூப்பிட்டு கேட்டுட்டான். அப்புறம் சாந்தி முகத்துல ஈ ஆடல, அவன் முகம் அப்படியே வெளியே போச்சு. அதுக்கு நீ என்ன சொன்ன? ஒரு நிமிஷத்துக்கு நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அப்புறம் டக்குன்னு சுதாரிச்சுட்டு எப்படியோ சமாளிச்சிட்டேன். நீ சொல்றத பார்த்தா அந்த சாந்தியால நமக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா வரும். இவ்வளோ நாள் அடங்கி இருந்தவ இனிமே அப்படி இருப்பாளான்றது சந்தேகம்தான். எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ரம்யா. இனிமே சாந்திய சாதாரணமா நினைக்க கூடாது. என்னக்கா இப்படி பயமுறுத்துற? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை துரத்துவோன்னு பார்த்தா அவள் நம்மள துரத்துவா போல இருக்கே. அந்த அளவுக்கு போக நான் விட்டுற மாட்டேன். இந்த விளையாட்டுல காய்களை எச்சரிக்கையா நகர்த்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் பாத்துக்கிறேன் ரம்யா. இந்த சாந்தியை மாட்டி விட ரோஹிணி மேட்டர் ஓப்பன் பண்ணலான்னா அக்கா அதனால ரொம்ப பாதிக்கப்படுவாங்களே. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுதான். என்னடா ஊர் சுத்திட்டு வரியா? எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டே இருங்க. டேட், என்ன பாராட்ட போறீங்க? நீ ஒரு உதவாக்கார, ஒன்னு எதுக்குடா நான் பாராட்டணும்? வேணாம் டேட், இப்படிலாம் பேசினதுக்கு இப்ப என்கிட்ட சாரி கேட்க போறீங்க பாருங்க. இது வேறு, உங்ககிட்ட சாரி கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன், சாரி கேட்டுருவேன். பேச்சு மாற மாட்டீங்கல்ல? இந்த சீனிவாசன் பேச்சு மாறவும் மாட்டான், மீறவும் மாட்டான். ஏன் சும்மா நின்றுட்டு இருக்க? விஷயத்த சொல்லு. சொல்றது இல்ல, பாருங்க, உங்க எதிரியோட ஆயுதத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். வெரி குட். ஆர்கே கம்பெனியோட புது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இதுல அவங்க கோட் பண்ணதை பார்த்து நம்ம அவங்களோட கம்மியா டெண்டர்ல கோட் பண்ணா அந்த சிக் இண்டஸ்ட்ரி நம்ம கைக்கு வந்துடும். அதேதான். சபாஷ்டா குட்டி. ஆமா, இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்கிட்ட சாரி கேளுங்க டேட். சாரி 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 3 முறை கேட்டேன், பதில் சொல்லு. ஷாம் தான் டாடி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான். உங்ககிட்ட ஏன் கொடுத்தான்? என்ன டாடி இது கூட புரியாம கேக்குறீங்க? இந்த கான்ட்ராக்டை நம்ம எப்படியாவது வாங்கி ஆகணுங்கிறதுக்காக கொடுத்தான். அது கேட்கலடா. ஒரு கம்பெனியோட சீக்ரெட்ஸ் வெளியே வருதுன்னா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற மெயின் பார்ட்டிஸுக்குள்ள ஏதோ ஒரு புகைச்சல் இருக்கணும். அப்படி இல்லை, நம்மள மாதிரி எதிரிகளை மாட்டி விடுறதுக்கான ஒரு திட்டமா இருக்கணும். அதனால தான் கேட்டேன். நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட தெளிவா கேட்டேன்ப்பா. ஷாமுக்கும் மதனுக்கும் ஏதோ சின்ன விரிசல் உரசல் இருக்கும் போல இருக்கு. அந்த கோவத்தை காட்டுறதுக்காகவும் மதனை கேவலப்படுத்துறதுக்காகவும் ஷாம் வேற மாதிரி நடக்கிறான்.
வெரி குட். ஷாம் ரோஷக்காரன். மாப்பிள்ளைக்கு மச்சானுக்குமே மோதலா? மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறது மை குட் ஓல்ட் ஃப்ரெண்ட் ஆர்கே. நான் கூட இந்த திருப்பத்தை எதிர்பார்க்கல. எனிவே எல்லாம் நம்ம நன்மைக்கு தான். ஒரு விஷயம்ப்பா, நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு ஷாம் தான் அதை கொடுத்தாங்கிறத காட்டி கொடுத்துறாதீங்க. அவன் என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டான். ஓகே டன், ஐ ப்ராமிஸ். அத்தை, நேத்தி மளிகை சாமான்லாம் வாங்கி உள்ள வச்சிருக்கமா? பெத்த மகளை பார்க்க போறதுக்கு பயந்து பயந்து போக வேண்டியிருக்கு. எடுத்துக்கிட்டியா? எல்லாம் சரியா இருக்கு அத்தை. வாங்க போலாம். இப்ப மணி 3 ஆகுது. 5 மணிக்குலாம் நம்ம வந்துடலாம். சரி, சாவி எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன் அத்தை. அத்தை இதை பிடிங்க, நான் பூட்டிடுறேன். என்ன மாமியாரும் மருமகளும் எங்க கிளம்பிட்டீங்க? மாமா வீட்டுக்கா? ஏய் பையில என்ன என்ன பேச்சையும் மூச்சையும் காணோம்? பதில் சொல்லுங்க. அது முழுங்காம முழுசா சொல்லு. ஆமாண்டா, என் மகளை தான் பார்க்க போறோம். நினைச்சேன். பெத்த பொண்ணோட பாசம் இன்னும் விடல போல இருக்கு. டேய், நீ வேணா அவளை ஒதுக்கலாம்டா, ஆனா என்னால முடியாது. விட முடியாது. உறவு இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கா? ஆமா, பையில என்ன? இதெல்லாம் எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு? வீட்டுல இருக்கிற மளிகை சாமான்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போற அளவுக்கு வந்தாச்சா? டேய், ஒரு பொண்ணுக்கு அம்மா வாங்கி தராம வேற யாருடா வாங்கி தருவா? என்ன பேச்சு பேசுற நீ? நம்ம ஒட்டு வேணா உறவு வேணான்னு உதறி தள்ளிட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போயிருக்கா. நீங்க 2 பேரும் அவளுக்கு ஒத்தாசையா இருக்கீங்களா? இத பாருமா, மாமா இப்பதான் மனசரிங்க வந்து எனக்கு உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு பிடிக்கலையா? இத பாரு, நான் வளவளன்னு பேச விரும்பல. கடைசியா ஒண்ணு சொல்றேன். இந்த வீட்டை விட்டு அவளை பார்க்க யாராவது போனீங்க, அப்படியே போயிடுங்க. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வராதீங்க. எனக்கு யாரும் தேவையில்லை. ஏய், சாமி கொடு. Morning, sir. How are you? Fine, sir. அப்புறம் ஸ்வாதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய ஷேருக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஸ்வாதியோட ஹஸ்பண்ட் நிறைய பார்ட்டிஸ்க்கு அவுட்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அதையும் நாம தான் செட்டில் பண்ணோம். லிஸ்ட்ல ரெடியாப்பா? எல்லாமே ரெடியா இருக்குப்பா, நீங்களும் செக் பண்ணிடுங்க. ஓகே, இதோ இருக்கு பாருங்க. கொண்டாங்க. That's fine. Okay, sir. Thank you. என்னங்க, ஸ்வாதி கொடுக்க வேண்டியதெல்லாம் அவ பேர்ல தானே எழுதிருக்கீங்க? என்ன மறைக்கிறீங்க? நீங்க உங்க தங்கச்சி கொடுக்குறீங்க, அது அவ பேர்ல கொடுக்கறது தானே நியாயம்? அதுக்காக தான் சொன்னேன். நான் இப்பவே 2 பொண்ணுகள் மேலேயும் சொத்தை பிரிச்சிருவேன். ஆனா ப்ராப்ளம் இஸ் அர்ஜுன். அவன் என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டான். இந்த தினேஷ் பையன் நேர ஆப்போசிட். எத்தனை கொடுத்தாலும் தொலைச்சிருவான். அதனால தான் ஆடிட்டர் ஸ்வாதி பேர்ல மாத்த சொல்லியிருக்கேன். இது கூட இந்த தினேஷ் பையன் ஏற்கனவே பட்ட கடன், தொடங்க போற தொழில், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகட்டுமேனு தான். என்ன பண்றது, எனக்கு வாச்சுக்கிற 2 மருவு பொண்ணையும் 2 துருவமா இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப ஒத்துமை. என்ன 2 பேருமே புரிஞ்சுக்கலாம். பாப்போம் ஆண்டவன் உங்களுக்கு என்ன விதிச்சிருக்கிறான்.
நமக்கு ஏகப்பட்ட சொத்தும் இருக்கு, ஊருப்பட்ட பிரச்சனையும் இருக்கு. நிம்மதியே இல்லாம போச்சு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அபிராமி? நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடுங்க. இந்தா இத ரூம்ல கொண்டு வை. தீக்கிறதுக்கு ஓ பொண்டாட்டி ஏன் புருஷனை ஏன் கூப்பிடணும்? உன் பொண்டாட்டி கிட்ட சரியான புருஷனா நடந்துட்டேன்.